நம்ம இவ்வளோ நேரம் climate சேஞ்ச் பற்றி போன பாட்டில் பார்த்துருக்கோம். இப்போது சோஷியல் டைமென்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஏன் ஏற்படுது? ஒன்று இயற்கையாக ஏற்படலாம், இல்லை மனிதர்களுடைய செயல்களால் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படலாம்னு சொல்லி பார்த்தோம். இது சோஷியல் டைமென்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சொசைட்டி பேஸ் பண்ணி நிறையா சொல்லியிருப்பாங்க. இதில் டெய்லி நம்மளுடைய லைஃப் ரொட்டீனில் எந்த அளவுக்கு பாதிப்பு நமக்கு தெரியாமல் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறோம் அப்படின்னு பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. நல்லாயிருக்கும். So the social dimension of climate change is an interplay between climate as a phenomenon, its related policies and society, including the role of people as victims and as agents of climate change. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரோல் ஆஃப் பீப்புள், நம்மளே ஒரு விக்டிம் தான், ஏன்னா நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம் இதில். அண்ட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் climate சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமாக யார் ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்னா, லைக் சொசைட்டி தான், கம்ப்ளீட்டாக சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் பாலிசி பேஸ் பண்ணி தான் அந்த சோஷியல் டைமென்ஷனே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அழகா. ஸோ த இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் இன்க்ரீசிங்லி அஃபெக்ட் த டெய்லி லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் எவ்ரிவேர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், லைவ்லிஹுட், ஹெல்த். ஸோ இந்த ஹெல்த்துங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அது இந்த காலத்தில் அந்த காலத்தில் தெருக்கு ஒருத்தவங்க போருக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால் இப்போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தங்களுக்கு 2 பேர் நோயோடு தான் இருக்கிறாங்க. யாராவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் நோய் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லி ஹெல்த் இஸ் வெல்த் எல்லாம் போய் இப்போது வீட்டிலே வரைக்கும் வந்துடுச்சு. அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. பட் இன்னுமே நமக்கு அந்த climate சேஞ்ச் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது. இன்னும் தேவையில்லாத பல டாபிக், ஏற்ற வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை தான் இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம உலகத்தை பற்றி நம்ம இன்னுமே யோசிக்க ஆரம்பிக்கலை. யோசித்தா நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் முழுக்க கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு த பாயிண்ட், இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் எப்படிலாம் இருக்குன்னா, ஹவுசிங், வாட்டர், ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஸோ த இன்க்ளூஷன் ஆஃப் சோஷியல் டைமென்ஷன் இன் climate சேஞ்ச் பாலிசி ensures that human rights are respected and gender equality is followed. அதாவது இப்போ இந்த climate சேஞ்ச் யாரையும் ப்ளேம் பண்ண இல்லை. ஸோ இந்த தருணத்துலையாவது அட்லீஸ்ட் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணாமல் இருக்கணுங்கிறத அவங்க இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் பாதிக்க போகிறதில்ல, உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்குமே பாதிக்க தரக்கூடிய ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த climate சேஞ்ச். Social dimension is essential to understand the consumption habits and patterns of the people so that the climate policy can be integrated. There is a need for successful adaptation of the effect of climate change, which is possible with right policy tools in place, strong political will, participation, effectively targeted funding, access to information, productive dialogues between the communities and policy makers. ஸோ இந்த இடத்துல பாலிசி மேக்கர்ஸ், கம்யூனிட்டிஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது, நம்மளுடைய மனசார நம்ம இதுக்காக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய செடி மரங்களை நடுறதுக்கான நிறைய வாலண்டியர்ஸ் நம்ம கண்குள்ளாக பார்க்குறோம். நிறைய பேர் இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் போராடுறதையும் நம்ம கண்குள்ளாக பார்க்குறோம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். அதைத்தான் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இதில் எஜுகேஷன் சிஸ்டமில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக. ஸோ தெர் இஸ் ஆல்சோ நீட் ஃபார் எனர்ஜி பிளானிங் விச் இன்க்ளூட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், energy security for the poor and social inclusion. Therefore, the transition to dispersed, localized renewable energy provides opportunity which broaden the momentum of social and political change. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அனாலிசிஸ் பண்ணதுலேயும் சரி, நமக்கு தேவையான அந்த எனர்ஜி பிளானிங்லேயும் சரி, நம்ம இயற்கையை காப்பாற்றக்கூடிய விதமாகவே இருக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய சக்தி, அதாவது மின் சக்திகளாக இருக்கட்டும், என்ன விதமான பயன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீணடிக்காமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணுற ஒரு கரண்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு மேபி யூஸ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம், பெட்ரோல் சேவ் பண்ணலாம், டீசல் சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேவ் பண்ணலாம். அனாவசியமாக வெளியே போகிறது அவாய்ட் பண்ணி. ஸோ இதுதான் சோஷியல் டைமென்ஷன் ஆஃப் climate சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் பொலிட்டிக்கல் டைமென்ஷன் ஆஃப் climate சேஞ்ச் இது எப்படி பார்க்குறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் நேஷனல் ஆர் குளோபல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் பிளானிங் மிஷன்ஸ் டு காம்பேக்ட் climate சேஞ்ச் as it results huge loss of income and resources.
இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இது எஸ்டாப்ளிஷ்ட் தி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இன் 1988 டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ரிப்போர்ட் ஆன் த இன்டர்நேஷ்னல் ரெஸ்பான்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச். இப்போ நான் அதை படிக்கிறது எல்லாமே கிளைமேட்காக இன்டர்நேஷ்னல் லெவல் குளோபல் லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேரை தான் படிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வெப்சைட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு போன பாட்டில் இப்போ ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், அதுக்காக தான் ரீட் அவுட் பண்ணுறது. ஸோ த IPCC ரிப்போர்ட்ஸ் அபவுட் த சயின்டிஃபிக் டெக்னிக்கல் சோஷியோ எக்கனாமிக் நாலேஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த நம்ம பார்த்தோம்ல இன்டர்நேஷ்னல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம ஒரு வெப்சைட் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அதை உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன். இதோ இங்கே இருக்கா, த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதோடைய ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதைத்தான் நான் படிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்காகவே வந்து யுனைடெட் நேஷனில் இருக்க ஒரு ஹெல்ப் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு பேனல் தான் இந்த பேனல். ஸோ இந்த ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ் த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் சோஷியல் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து இன் ஜப்பான் மேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் தட் காஸ் குளோபல் வார்மிங். It was adopted on 11th December 1997 but came into force on 16th February 2005. ஸோ இது 1997 அதை அட்ரஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் அது அமலுக்கு எப்போ வருது, 2005 தான் வருது. ஸோ எவ்வளோ லேட் பார்த்தீங்களா. ஜப்பான் பேஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி இது கியோட்டோ ப்ரோட்டோகால். இதுவும் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ்க்காக இது பண்ணுறாங்க. கொஷின்ஸ் கேட்பாங்க இதுலேருந்து. த கியோட்டோ ப்ரோட்டோகால் எம்பசைசஸ் அபவுட் வாட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து இட் இஸ் ஃபார் இட் அபவுட் த வாட் ட்ரீட்டி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியோட்டோ ப்ரோட்டோகாலில் இயர்லி கான்ஃபரன்ஸ் ஆர் டன் பை UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் டு ஆக்சஸ் த ப்ராக்ரஸ் இன் டீலிங் வித் கிளைமேட் சேஞ்ச். அடுத்து இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்ச் includes formation of National Action Plan on Climate Change NAPCC in 2008. This consists of 8 other missions to adapt to climate change. ஸோ இது வந்து ஒரு சில முக்கியமான கான்ஃபரன்ஸ் இயர்லியாக எங்கே பண்ணுறாங்கன்னா இந்த UNFCCC பண்ணுறாங்கன்னா டீலிங் வித் கிளைமேட் சேஞ்சுக்காக. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது கிளைமேட் சேஞ்சுக்காக, இந்த நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பற்றி 8 விதமான மிஷன்ஸ் வச்சு இது பண்ணுறாங்களாமா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம இந்தியா எடுத்த ஸ்டெப் இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் இது கிளைமேட் சேஞ்சுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா வேரியஸ் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த கிளைமேட் சேஞ்ச். இது 3 பார்ப்போம். கார்பன் ஆஃப்செட், கார்பன் டேக்ஸ், கார்பன் ட்ரேடிங் சொல்லி பார்ப்போம். இது எல்லாமே என்னென்னா கார்பனை எப்படி கம்மி பண்ணுறது, கார்பனை வந்து டெவலப்டு கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் வரமாட்டோம்னா அவங்க காசு கொடுத்து இன்னொரு கண்ட்ரியை நீங்கள் அதை கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக்குங்க, மரங்களை நிறைய நடுங்க, எங்களுக்கு பதிலாக நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகத்தில் எல்லோரும் ஒன்று தானே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நட்டாருன்னா அங்கே நட்டா என்ன, எந்த ஊரில் நட்டி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கார்பன் பண்ணுவோம். இது பெரிய லெவல் ட்ரேடிங். இது அந்த கார்பன் வந்து சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது ரிமூவல்னு சொல்லிட்டு இது நாளைக்கும் பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ கார்பன் ஆஃப்செட் என்னென்னா, கார்பன் ஆஃப்செட் இஸ் அ ரிடக்ஷன் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் green house gases made in order to compensate for or offset an emission made elsewhere. 1 ton of carbon offset represents the reduction of 1 ton of carbon dioxide or its equivalent in other greenhouse gases. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆஃப்செட் யூஸ்வலி சப்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் தட் ரெடியூசஸ் த எமிஷன் ஆஃப் greenhouse gases in short or long term. A common project type is production of renewable energy through wind farms, biomass energy and hydroelectric dams. ஸோ இந்த கார்பன் ஆஃப்செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரினியூவபிள் எனர்ஜி எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரது தான் வந்து கார்பன் ஆஃப்செட், அவ்வளோதான். அதாவது கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் கார்பன் ஆஃப்செட். அடுத்து கார்பன் டேக்ஸ்னா இட் இஸ் அ பொல்யூஷன் டேக்ஸ் ஆன் எனர்ஜி சோர்ஸ் விச் எமிட்ஸ் கார்பன் டை ஆக்சைட். The objective of the carbon tax is to reduce the harmful and unfavorable levels of carbon dioxide emissions, thereby de-accelerating climate change and its negative effect on environment and human health. Generally, carbon tax is determined by the carbon tax rate and the quantity of carbon emission of a company in its manufacturing process. It is represented as the amount paid for every ton of greenhouse gas released in the atmosphere. So, atmosphere na மேகம், வான நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் மேலே அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம் நம்ம சுற்றி இருக்க விஷயத்த. ஸோ இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கட்டணும். யார் கம்பெனிஸ் அதிகமாக வந்து ரொம்ப எமிட் பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கு கார்பன் டேக்ஸ் கட்டணும். ஸோ இதை பற்றிலாம் வந்து கார்பன் டேக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் ட்ரேடிங்.
It is another form of carbon pricing under cap and trade system. It's a process of buying and selling permits and credits to commit CO2, carbon dioxide. The government set a cap on carbon emissions for the whole country, then limits the amount of carbon dioxide that companies are allowed to release. இதுதாங்க இந்த ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இப்போ இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சைனா, இந்தியா இங்கெல்லாம் வந்து கார்பன் டேக்ஸை பற்றின முக்கியமான ட்ரேடர்ஸ்னு பார்த்துருப்போம் நம்ம. ஸோ நான் அதை உங்களுக்கு இங்கே பாருங்கள், கார்பன் ட்ரேடிங் இது வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே உள்ளே போட்டிருக்காங்க. அதாவது